ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொலிஞ்சர் பேண்ட் இண்டிகேட்டரை பற்றி தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். இனிஷியல் டைமில் நம்ம ஒரு பிகினராக ட்ரேடிங்கை கற்றுக்கும் போது சரிங்களா, ஒரு இண்டிகேட்டரை பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதை டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படி இல்லாமல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஒரு இண்டிகேட்டரோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு தெளிவான பிம்பம் இருக்கணும். எப்போதுமே இண்டிகேட்டர் என்ன ஷோ பண்ணும் அப்படின்னா ப்ரீவியஸாக நடந்த ட்ராக் ரெக்கார்டை எடுத்து தான் உங்களுக்கு முன்னாடி வந்து கொடுக்கும். பின்னாடி இப்படி நடந்திருக்கு, அதை தான் நான் எடுத்துகிட்டு வரேன். அதனால தான் நீங்கள் எல்லா இண்டிகேட்டரையும் யூஸ் பண்ணும்போதுமே பீரியட் அப்படின்னு ஒன்று இருக்கும் சரிங்களா. இங்கே 20 days அப்படின்னு இருக்கா. அப்போது 20 நாளாக ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு, அந்த ஃபங்க்ஷன் இப்படிலாம் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறது தான் இந்த இண்டிகேட்டரோட வேலை சரிங்களா. இந்த பொலிஞ்சர் பேண்டை பொறுத்த மட்டும் 3 லைன் இருக்கும் சரிங்களா. ரெண்டுமே கீழே இருக்க ரெண்டுமே ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம், எஸ்எம்ஏ அப்படின்னு சொல்லுவோம், சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். இது வந்து உங்களுக்கு அந்த வாலடைலிட்டி, அதாவது சென்டரில் இருக்க லைன் வந்து வாலடைலிட்டியை இண்டிமேட் பண்ணும். அப்போது இதை எப்படி நான் பயன்படுத்தணும், இண்டிகேட்டர் பயன்படுத்துறது ஒரு சரியான விஷயமா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும். இப்போ ஒன்றுமே இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இண்டிகேட்டரை பயன்படுத்துகிறீங்க பயன்படுத்தாமல் இருக்கிறத காட்டிலும் சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கங்க. எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கங்க எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் வந்து நான் பிக்கிள் நிறையா சாப்பிடுவேன் சரிங்களா. ஊறுகாய் இல்லாமல் நான் சாப்பிடவே மாட்டேன். அப்போ எங்கள் வீட்டில் பண்ணிகிட்டே இருக்கிறது எனக்கு என்னென்னா ரொம்ப அதுதான் டேஸ்ட் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நான் என்னுடைய காலேஜ் படிப்பு, என்னோடய எம்பிஏலாம் நான் முடித்த பிறகு கொஞ்ச நாள் ஒரு கம்பெனியில் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது என்னுடைய அந்த ரூம்மேட்ஸ் ஒருத்தர் வந்து ஒரு பிக்கிள் மாங்காய் ஊறுகாய் எடுத்துகிட்டு வந்தார். நான் அது சாப்பிட்டேன், அது அவ்வளோ டேஸ்ட்டு. அப்போது அந்த ஊறுகாவை நாங்கள் அந்த 1 kg நாங்கள் 1 வீக்லேயே நாங்கள் முடிச்சிட்டோம். அந்த ஊறுகாய் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பிஞ்சு மாங்காய் சின்னதாக இருந்து கீழே விழுந்துரும்ல, ஸோ அதை எடுத்து அதை பண்ணியிருக்காங்க. அது அவ்வளோ டேஸ்ட். அது நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை சரிங்களா, அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டை. அப்போது நான் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன்ல எங்கள் வீட்டில் இருக்க ஊறுகாய் தான் ரொம்ப டேஸ்டின்னு. அது இல்லை, அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இண்டிகேட்டர் உண்மைக்குமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் அதை எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத. ஏன்னா எல்லோரும் மாங்காய் வச்சு ஊறுகாய் பண்ணுவாங்க சரிங்களா, பட் எல்லாருக்கும் அந்த டேஸ்ட் வராது. எல்லோரும் இண்டிகேட்டரை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணால் சக்ஸஸ் வராது, நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது ஃபெயிலியர் வரும். அதனால தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணிடுங்க. இப்போ எஸ்பெஷலி நான் பிகினருக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயமே ஒரு டைம் ஃப்ரேம் உங்களுக்கு பிடிச்ச டைம் ஃப்ரேமாக இருக்கணும். இப்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது நார்மல், இந்த இண்டிகேட்டரே ஷோ பண்ணும் சரிங்களா. இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நான் சொல்கிறேன்ல, அந்த 2 லைன், அப்பர் லைன் அப்புறம் லோயர் லைன் இருக்கா. இப்போ நான் அந்த உங்களுக்கு நான் இண்டிகேட்டரில் ஷோ பண்ணுவேன். கீழே இருக்க லைனும் மேலே இருக்க லைனுமே ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி சொல்லிடும். ஸோ சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போனால் பை, ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வந்தால் செல். ட்ரெண்டை கட் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், என்ட்ரி பாயிண்ட்டை கொடுப்போம். இப்போ இது எந்த டைம் ஃப்ரேமில் எனக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நான் மந்த்லி டைம் ஃப்ரேம். நீங்கள் பின்னாடி இருந்து வாங்க. எப்போதுமே எல்லாருமே இனிஷியலாக இன்ட்ராடேக்குள்ளேயே இன்வால்வ் ஆகிடுறீங்க. 3 minutes 5 minutes இந்த மாதிரியான டைம் ஃப்ரேமில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி பண்ணாமல் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட் எந்த டைம் ஃப்ரேம், நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எனக்கு ஓரளவுக்கு ட்ராப் பண்ண தெரியும், நீங்கள் வந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி போகும்போது இந்த மந்த்லி கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணும்போது எல்லாமே ஒரு சின்ன ப்ராஃபிட் இருந்துகிட்டே இருக்கும். இதில் நீங்கள் ப்ராஃபிட் இல்லை அப்படின்னு சொல்லிடவே முடியாது. மேஜராக பாருங்கள், சக்ஸஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்போது சப்போர்ட்டை ரெசிஸ்டன்ட் மந்த்லி டைம் ஃப்ரேம் கண்டுபிடிச்சாலே சூப்பராக ஒர்க் ஆகுதுல்ல. அப்போது இந்த டைம் ஃப்ரேம் நல்லா இருக்குது சரிங்களா. மேக்ஸிமம் சொன்னால் இந்த ஒன்று வேணால் நீங்கள் ஃபெயிலியர் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் என்னவாக இருக்குது, சக்ஸஸில் இருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேம். அடுத்து நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா, நான் எஸ்பெஷலி என் சேனலில் நான் நிறைய டைமில் சொல்லக்கூடிய இந்த 3 hours டைம் ஃப்ரேம். ஒரு நாளைக்கு 3 கேண்டில் தான் வரும் சரிங்களா. இந்த 3 கேண்டிலோட ஃபஸ்ட்டு, அதாவது மொத்த மார்க்கெட் வந்து 6.25 மணி நேரம். இந்த 6.25 மணி நேரத்தில் ஃபஸ்ட்டு 3 hours கேண்டில் லோவையோ ஹையையோ பிரேக் பண்ண என்ட்ரி கொடுத்தா ஒரு ப்ராஃபிட் இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. நீங்கள் செக் பண்ணிங்கனாலே இதுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். பிரேக் பண்ணாலே ஓரளவுக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதனுடைய பிரேக் அவுட்டை நீங்கள் நல்லா செக் பண்ணிங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிட்டே இருக்கும். இது சின்ன பாயிண்ட் நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த சைடில் உங்களுக்கு இது சின்னதாக தெரியும், நான் உங்களுக்கு வேல்யூஸை காட்டுறேன். அதாவது இதான் ஃபஸ்ட்டு 3 hours இந்த ரெட் கேண்டில். இதனுடைய ஹையை மார்க் பண்ணுறேன், இந்த இடத்துல மார்க் பண்ணி இந்த வேல்யூ செக் பண்ணுறேன் பாருங்கள். 752 இருக்குது பாருங்கள், இங்கே 762, கிட்டத்தட்ட 10 points உள்ளே இருக்குது. ஒரு இன்ட்ராடேக்கு இது சூப்பரான பெனிஃபிட்
குள்ள ஒரு பாயிண்ட் தான். ஏன்னா நம்ம இமீடியட்டாக ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அப்போ 3 hours டைம் ஃப்ரேம் எனக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படிங்கிற அந்த மார்க்கெட்டில் அது ஒர்க் ஆகணும் ஒரு டைம் ஃப்ரேம். அதில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான இண்டிகேட்டரை நீங்கள் பயன்படுத்தணும். இப்போது இதில் செட்டிங்ஸ் இருக்கிறதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பீரியட்ஸ் வந்து 20 days சரிங்களா. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது இந்த லைனை கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வரணும். அதனால் 1.5 ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதில் ஆல்ரெடி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த லைனில் எல்லா லைனும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு டாப் லைன் எப்படி இருக்கணும் சரிங்களா. எனக்கு வந்து க்ரீன் கலரில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா க்ரீன் கலர் கொடுத்துருங்க. சென்டர் லைன் எப்போதும் ஆஸ் யூஷுவல் எனக்கு வந்து பிளாக்கில் தான் தெரியணும் அப்படின்னா பிளாக் கொடுத்துருங்க. பாட்டம் லைன் எப்படி இருக்கணும், எனக்கு வந்து ஒரு ப்ளூவில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் லைனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது நம்ம கொடுக்குறது தான் சரிங்களா. ஸோ டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற லைன் ரொம்ப முக்கியம் சரிங்களா. இது சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம், SMA அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இது வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டாப் லைன், இது பாட்டம் லைன். இப்போது மார்க்கெட்டில் இது என்ன இண்டிமேட் பண்ணும் அப்படின்னா இந்த லோ லைன் இருக்கா, இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிறைய நீங்கள் வந்து ஒரு கம்பெனி எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு கம்பெனி 100 ஷேர்ஸ் வெளியே விட்டுருக்கு சரிங்களா. இப்போ 100 ஷேர்ஸை எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, விற்றுட்டே வராங்க. நிறைய ப்ரீவியஸாக வாங்கிட்டாங்க, இப்போ ஒரு 80% பக்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா விற்றுட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஓவர் சோல்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போனா இந்த கீழே இருக்க லைனை பட்டுருச்சு, இது இந்த லைனில் பட்டுச்சு அப்படின்னாலே அது என்ன ஆயிடுச்சு, ஓவர் சோல்டாக இருக்குது அப்படிங்கிற சொல்லுவோம். RSI MACD ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருக்கேன், அதனுடைய பேட்டர்னும் இதில் கண்டிப்பாக ஃபாலோ ஆகும் சரிங்களா. இதே இது 100ல் 80% வாங்கிட்டாங்கன்னா என்ன அர்த்தம், ஓவர் பாட் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க. இந்த லைன் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் வெயிட் பண்ணணும் சரிங்களா. வெயிட் பண்ணி டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணுங்கள். 3 hours டைம் ஃப்ரேம் கட் பண்ணால் நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்டில் உங்களுக்கு ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும். இங்கே என்ன ஆயிடுச்சு, ஓவர் பாட் ஆயிடுச்சு. அப்போ நிறையா வாங்கிட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணணும், செல் பண்ணியே ஆகணும். அப்போ நிறையா செல் நடக்கும். இந்த லைனை கிராஸ் ஆகிடுச்சு. அப்போ கீழே இந்த லைனுக்குள்ளே வரும்போது, மேலேருந்து இந்த லைனுக்குள்ளே வரும்போது நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஏதுவாக இருக்கும் சரிங்களா. அதேமாதிரி பாட்டமில் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா என்னாச்சு, ஓவர் சோல்டு, நிறையா சோல்டு ஆகிடுச்சு. இனி என்ன ஆகணும், 80% விற்றுட்டாங்க, இனிமேல் என்ன ஆகணும், வாங்க தான் செய்யணும். அப்போ எல்லோரும் வாங்குவாங்க. நீங்கள் அந்த டைம் ஃப்ரேமில் என்ட்ரி கொடுக்கலாம். இதை டே டைம் ஃப்ரேமில் இனிஷியல் டைமில் யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. டே டைம் ஃப்ரேமுக்கு ஒரு சூட்டபுளான இண்டிகேட்டர். ஸோ பொலிஞ்சர் பேண்ட் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் ரொம்ப பெஸ்ட்டான இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. தொடர்ந்து ஒரு சரிவு நிலையில் இருக்குது. அங்கேருந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதை கண்டுபிடிங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், டெக்னிக்கல் அனலைசிஸ், இதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் இதெல்லாம் ஓரளவுக்கு மைண்டில் வச்சுட்டாலே இந்த மாதிரி இண்டிகேட்டரை அதோடு சேர்த்து பயன்படுத்தும் போது சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.